16 அமைச்சர்கள் தோத்தாங்களே, அவங்கள தோக்கடிச்சது யாரு? பிஜேபியா, பாமகவா? யார் தோக்கடிச்சாங்க? அப்போ ஒரு அலை வந்துருச்சு, தாவேகா வந்துருச்சுங்கிறதோட நிறுத்திக்கோங்க. ஒன்னா பிஜேபி தாவேகாவை சப்போர்ட் பண்ணணும், மற்றவங்களை பத்தி கவலைப்படக்கூடாது. அவங்கள போய் பிரிச்சு என்ன பண்ண போறீங்க? எப்படியா இருந்தாலும் பொதுச் செயலாளர் எடப்பாடி. இது அதிமுகவுடைய கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு தெரியணும், அதனுடைய பைலாஸ் உங்களுக்கு தெரியணும். அங்க நீங்க அது என்ன பொதுக்குழு செயற்குழுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் 2 கோடி 10 கோடி கூட மார்டின் குடும்பத்துல இருந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்க விலை போயிருவாங்க அப்படின்னா அதிமுக விட்டுருங்க. விலை போக மாட்டாங்கன்னு இருந்ததுனால் அப்ப அதிமுகவை மதிங்க. இவ்வளவுதான் மேட்ரு. சோ நாளைக்கு நீங்க மேல வாங்க, தாவேகாவை எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கு நீங்க மேல வாங்க. 2029 விஜய் கிட்ட காங்கிரஸ் இருக்க போகுது, மேல இந்தி கூட்டணியில ராகுல் இருக்க போறது இல்ல. அப்போ இந்தி கூட்டணி ராகுல் பிஜேபின்னு மேல பிரிய போகுது. அது பிஜேபிக்கு இன்னும் வசதி. 2029 நம்ம இந்தியா பூரா வெற்றி பெற்றலாம். ஆனா தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் காங்கிரஸ் சப்போர்ட்டோட நல்ல செல்வாக்கோட தாவேகா, இன்னொரு பக்கம் அதிமுக. 5 முனை போட்டி நடக்கட்டும். உங்களுக்கு என்ன? நீங்க வாக்குகளை சொல்லி மேல வாங்க.